திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் தற்போது ஒரு அறிக்கை வெளியிட்டுள்ளார். அந்த அறிக்கையில் தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளார் என்று சொல்கிறார். தனிமைப்படுத்தப்பட்டுள்ளார் என்றால் அவர் ஒரு அரசாங்கத்தின் தலைவர், ஒரு அமைச்சரவையின் தலைவர், ஒரு மாநிலத்தின் முதல்வர், மக்களால் கொண்டாடப்படுகிற ஒரு தலைவர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதல்வர். எதை வச்சு நீங்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளார் என்று சொல்கிறீங்க? அனைத்து கட்சி கூட்டம் போட்டால் தான் அவர் சரியாக செயல்படுகிறார் என்று ஒரு அர்த்தமா? இப்போது அனைத்து கட்சி கூட்டம் நடத்த வேண்டும் என்று எந்த நிர்பந்தமும் கிடையாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் தமிழக முதலமைச்சரும் நினைக்கிறார். ஒரு மாற்று கருத்து சிந்தனையை இருந்தால் சொல்லலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நமக்கு தண்ணீர் திறந்து விட வேண்டும், மேகதாது விஷயத்தில் அணை கட்டக்கூடாது, அதானே நினைக்கிறீங்க? அதுதான் தமிழ்நாட்டின் முதலமைச்சரினுடைய முடிவு. அதுக்கு எதுக்கு அனைத்து கட்சி கூட்டம் போடணும்? உச்சநீதிமன்றம் தெளிவாக சொல்லிவிட்டது. காவேரியில் குறுக்கே எந்த அணை கட்டினாலும் அதுக்கு சம்மந்தப்பட்ட மாநில அரசுகளின் ஒப்புதல் இல்லாமல் கட்ட முடியாது என்று. நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போது கூட கர்நாடக அமைச்சருங்க என்ன சொல்லுவாங்க? மேகதாது அணை கட்டப்படும், விரைவில் கட்டப்படும், நாங்கள் கட்டிவே தீருவோம், எங்களை யாரும் கட்டுப்படுத்த முடியாதுன்னு நீங்கள் முதலமைச்சர் இருக்கும்போது கூட அதே தான் சொன்னாங்க. நீங்கள் என்ன சொன்னீங்க? அதெல்லாம் முடியாதுன்னு சொன்னீங்க. அதே தான் நாங்களும் சொல்கிறோம், அதெல்லாம் முடியாது. இப்போ எதுக்கு அரசியல் பண்ணுறீங்க? அதே மாதிரி உங்களை வரவேணான்னு சொல்லிட்டாரு கர்நாடக முதலமைச்சர் அப்படின்றாரு. ஆமாம், அங்கே நிலைமை சரியில்லை, நிறைய போராட்டம் நடக்குது, பாதுகாப்பு கொடுக்க முடியாதுன்னு அவர் தான் பின்வாங்குறாரு. இதில் நம்மளுக்கு என்ன நஷ்டம்? பொதுவாக காவேரி நீர்பிடிப்பு பகுதியில் அதிக மழை இல்லை என்பது எல்லோருக்கும் தெரிஞ்சது. இருந்தாலும் எவ்வளோ தண்ணி அளவு இருக்குதோ நமக்கு தேவையான தண்ணீரை அவங்க திறந்து விட வேண்டும் என்பது ஒரு விதி நிர்பந்தம். ஆனால் அவர்கள் அதை செவிசாக்கவில்லை. இதுக்கு நீங்கள் மத்திய அரசு தான் குற்றச்சாட்ட வேண்டும். மத்திய அரசு தான் நீங்கள் சொல்லணும், மாநில அரசு சொல்லக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் தமிழ்நாட்டின் உரிமைகளை எங்கள் தாவேக அரசு, எங்கள் முதலமைச்சர் விட்டு கொடுக்க மாட்டார். குறை சொல்பவர்கள் குறை சொல்லிக்கொண்டே தான் இருக்க வேண்டும். மக்களுக்கு தெரியும்.